மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று தேர்தல் அலுவலர் வெளியிடப்பட்ட வழிகளின்படி பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு வாக்குப்பதிவு இருந்தார்கள் விளக்க மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரகுமான் இன்று திறந்து வைத்து பொதுமக்கள் மாதிரி வாக்கு செலுத்துவதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்கள் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விளக்க மையங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம் சார் ஆட்சியர் வளாக அலுவலகம் ஆகிய 3 இடங்களில் ஏற்படுத்தி பொதுமக்கள் மாதிரி வாக்கு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் 5 மணி வரை இது வைக்கப்படும். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நடமாடும் வாகனம் மூலம் வருகின்ற 25ஆம் தேதி முதல் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அனைத்து ஊரக நகர்ப்புற பகுதிகளும் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இதனை விழிப்புணர்வோடு மக்கள் வாய்ப்பை பயன்படுத்தி வாக்களிப்பு தொடர்பான விழிப்புணர்வை பெற்று பதிவு செய்தல், வாக்கினை உறுதித்தன்மையை போன்றவற்றை விளக்க மையம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என அவர் கூறினார். மேலும் மாவட்டத்தில் 43,74,042 நபர்கள் படிவம் 6இன் புதிய வாக்காளர்கள், 11 நபர்கள் படிவம் 6ஐயும், வெளிநாடுகள் உள்ளவர்களும் மற்றும் 1,228 நபர்கள் படிவம் 7ம் நீக்கம் செய்து தொடர்பாகவும், 19,251 நபர்கள் படிவம் 8ம் முகவரி மற்றும் திருத்தம் தொடர்பாகவும் என மொத்தம் 6,04,232 நபர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இவற்றின் படிவம் 6 விண்ணப்பித்தவர்கள் 80% விண்ணப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தமாக 78.59% பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2166 வாக்குச்சாவடி மையங்களில் அமைந்துள்ள 1138 வாக்குச்சாவடி நிலைய அமைவிடங்களில் 18 வயது பூர்த்தியடைந்த தகுதியான வாக்காளர்கள் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும், வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவைப்படும் வாக்காளர்கள் மற்றும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறாமல் உள்ள தகுதியான வாக்காளர் அனைவரும் தங்கள் படிவங்களை வரும் ஜனவரி 30ஆம் தேதி வரை வழங்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரகத்தில் ஒரு இயந்திரம் இங்கே இருக்கும். மற்றபடி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 7 சட்டமன்ற தொகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள், சாராட்சியர் அலுவலகங்களில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்பொழுது நமக்கு படிவம் 6, 7, 8 கொடுக்கக்கூடிய காலமானது, அவகாசமானது 30/1/2026 வரை மாண்புமிகு தேர்தல் ஆணையம் வந்து நீட்டித்துள்ளது. இன்று வரை நமக்கு எஸ்ஏஆர் உடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பின்பு 43,742 படிவங்கள், படிவம் 6 வந்துள்ளது. அதில் 80% 43,742 43,742 படிவம் 6 வந்துள்ளது. அதில் 80% படிவங்கள் ஏற்பு செய்யப்பட்டுள்ளது. மீதி 20 வந்து அது பரிசீலனையில் உள்ளது. மொத்தமாக படிவம் 6, 7, 8 என்று அனைத்து படிவங்களும் சேர்த்து 64,232 படிவங்கள் வந்துள்ளது. அது மொத்த டிஸ்போசல் சதவீதம் வந்து 78.59% நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்னும் நம்மளுக்கு கால அவகாசம் நீட்டித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் குடும்பங்களில் 18 வயது முடிந்தவர்கள் மற்றும் வேறு ஊர்களிலிருந்து விழுப்புரமுடைய மாவட்டத்திற்கு நிரந்தரமாகவோ அல்லது 6 மாதத்துக்கு மேல் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் வாக்காளர் ஆவதற்கான தகுதியுடையவராகிறார். அந்த மாதிரி பெண்மணி யாராச்சும் திருமணம் அடைந்து இங்கே வந்திருந்தால், இந்த மாதிரி இருக்கிறவங்கள படிவம் 8 கொடுத்து கூட பழைய ஓட்டு எங்கே இருந்தாலும் அதை இந்த விழுப்புரமில் இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் ஒரு சட்டம் எங்கே வசிக்கிறாரோ அந்த சட்டமன்ற தொகுதிக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழிப்புணர்வானது பொதுமக்களிடையும் ஏற்படுத்தப்படும் மற்றும் குறிப்பாக நம்மளுடைய கல்லூரி மாணவ மாணவிகளிடமும் இந்த விழிப்புணர்வானது அவருடைய கல்லூரிக்கே கூட சென்று ஆரம்பிக்கிறோம் மாவட்ட ஆட்சியரகத்தில். இதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸஸில் ஒன்று இருக்கும். அப்புறம் மொபைல் இவிஎம்ஸ்ன்ற பேரில் காலேஜஸில் ஒரு குறிப்பிட்ட ஷெடியூல் மாதிரி அந்த கல்லூரி மாணவருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஷெடியூல் எப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அன்னைக்கு ஒரு நாள் போய் கல்லூரிகள்லையும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நம்மளுக்கு 9 தாலுக்கு நம்ம 7 தொகுதி தேவையான 2116 புக்கு. ஸோ நம்ம 20% பேட் இயந்திரத்துக்கு 30% ரிசர்வ் அப்படின்ற மேனிக்கு நடத்தப்பட்டு அதை விட அதிகமாகவே இப்போதைக்கான ரெடி மிஷின்ஸ் நம்மள்கிட்ட தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து எப்படி சார் மக்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது? இல்லை, மக்கள் வந்து எந்நேரமும்
அவங்களுடைய இஆர்ஓ சட்டமன்ற வாக்குச்சாவடி இல்லை வாக்காளர் பதிவு அலுவலர்கிட்டே அவங்களோட படிவத்தை கொடுக்கலாம். எனி டைம் கேம்ப்னால தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பிஎல்ஓ கிட்ட படிவத்தை கொடுக்கலாம். பிஎல்ஓ கிட்ட படிவம் கொடுக்காம கொஞ்சம் கணினி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஆன்லைன்லேயே எலெக்ஷன் வெப்சைட்லேயே வந்து ஃபார்ம் 6 ஆன்லைன் ஃபார்மில் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.